ஹலோ டியர் பாக்ஸஸ், நம்ம இன்னைக்கு வந்து ஜாப் எப்படி நம்ம ஷார்ப்பாக பேக்கில் அடிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். ஜாப்ன்றது வந்து பாக்ஸ் ரொம்ப முக்கியமான பஞ்சு. இது ஜாப் வச்சு நம்ம மற்ற எல்லா பஞ்சும் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து என்னென்ன பண்ணக்கூடாது, என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் நிறைய பேர் வந்து பேக் அடிக்கும் போது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் வந்து ரேஞ்ச். இப்போ ரேஞ்ச் வந்து நீ கிட்ட இருக்கவே கூடாது, இவ்வளோ கிட்ட இருக்கக்கூடாது. ஜாப் அடிக்கும் போது உங்கள் ரேஞ்ச் இது இவ்வளோ பேர் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ கிட்ட இருந்தீங்கன்னா உங்கள் பஞ்ச் என்ன ஆகும், புஷ்ஷாக கன்வெர்ட் ஆகிடும், பவர் வந்து கன்வெர்ட் ஆகாது. என்ன பண்ணுங்க, ரேஞ்ச் 1 ஆம் டிஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இங்க இருந்து பஞ்சஸ் லேண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பஞ்ச் அடிச்சுட்டு ஹோல்டு பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பஞ்சஸ் ஹோல்ட் பண்ணா பேக் ஸ்விங் ஆகும். சேம் திங், நீங்க போடுற ஃபோர்ஸ் வந்து புஷ்ஷா கன்வெர்ட் ஆயிடும், பவரா கன்வெர்ட் ஆகாது. ஸோ எவ்வளோ வேகத்தில் நீங்க ஜாப் அடிக்கிறீங்களோ அதோட டபுள் மடங்கு வேகத்தில் நீங்க ஃபுல் பேக் பண்ணணும். கவனிங்க, பார்த்தீங்கன்னா பேக் அங்கேயே நிற்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து ஜாப் அடிக்கணும். இன்னொரு மிஸ்டேக் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாப் அடிச்சுட்டு அந்த வேவை என்ன பண்ணுவாங்க, கீழே இருந்து மேலே எடுப்பாங்க. ஜாப் அடிப்பாங்க, ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெயிட் லைன் எடுக்கலாம் என்ன ஆகும்னா, ஒன் கீழே எடுத்தீங்கன்னா ஃபேஸ் எக்ஸ்போஸ் ஆகிடும், ஆப்போனன்ட் 2 வர்ஸ் ஆனால் டேரெக்டாக ஒரு சின்ன படும். ஸோ இந்த மிஸ்டேக்லாம் பண்ணக்கூடாது. எஃபெக்டிவ் ஜாப் அப்படின்னா காட் ஸ்டான்ஸ், ரேஞ்ச் செட் பண்ணிட்டு ஜாப் இமீடியட் புல் பேக். 100 கிலோமீட்டர்ஸில் போனால் 200 கிலோமீட்டர்ஸ் பின்னாடி வரணும். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.